வணக்கம் நண்பா, நான் உங்க திண்டுக்கல் சதீஷ். இது நடந்தாதான் சந்தோஷமா இருப்பேன், இது கிடைச்சாதான் சந்தோஷமா இருப்பேன், இவங்க கூட இருந்தாலும் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற மனநிலைமையில இருந்து நீங்க எப்ப வெளியே வர்றீங்களோ அப்பதான் நீங்க உண்மையிலே சந்தோஷமா இருப்பீங்க. ஏடா அப்படி சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க, ஒரு ஆய்வறிக்கையில் என்ன சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு சராசரியா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6000 எண்ணங்கள் புதுசு புதுசா தோணுங்கிறாங்க. அப்படி 6000 எண்ணங்கள் தோன்றதுல பாத்தீங்கன்னா அதிகபட்சமே பாத்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் தான், அதாவது எதிர்மறை எண்ணங்கள் தான் தோணும். எதிர்மறை எண்ணங்கள்லாம் என்ன, நம்மகிட்ட என்ன இல்லையோ, நம்மகிட்ட என்ன கிடைக்கலையோ, நமக்கு எது கஷ்டமா இருக்கோ, நமக்கு எது பிடிக்கலையோ அந்த ரிலேட்டடான எண்ணங்கள் தான் நமக்கு அடிக்கடி அதிகமா தோணுங்கிறாங்க. ஸோ அப்படி தோன்றப்ப மனுஷன் என்ன பண்றான், அந்த நெகட்டிவ் தாட்ஸ்குள்ள விழுந்துட்டு நம்மகிட்ட இருக்கிற பிளஸை மறந்துறான், நம்மகிட்ட இருக்கிற என்ன பாசிட்டிவா மறந்துறான், நம்மகிட்ட என்ன இருக்குது கிடைச்சது அது எல்லாமே அவனுக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது. நம்மகிட்ட எது இல்லையோ அதுதான் அவனுக்கு பெருசா தெரியுது. ஸோ அப்படி இருக்காம அதுல இருந்து நீங்க வெளியே வாங்க, நெகட்டிவ் தாட்ஸ் இருந்து வெளியே வந்து நம்மகிட்ட இருக்கிற பாசிட்டிவை வச்சு நம்ம லைஃபை முடிஞ்சளவு சந்தோஷமா வாழ்ந்து கழிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. பை பாய், தேங்க்யூ.